அரங்கில் உள்ளோர் அனைவரையும் எஸ்வி ரமணி மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் நெய்பர்ஹுட் ஸ்பீக் சார்பாக வணங்கி வரவேற்று மகிழ்கிறோம். நான் அரங்கில் வந்தவுடன் திரு முரளி அவர்கள் ஒரு அன்பான வேண்டுகோளை எனக்கு அளித்தார். வழக்கமாக நான் என்னை நானே அறிமுகப்படுத்திக் கொள்வதில்லை, ஆனால் அவர் என்னை உங்களை பற்றி நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் கலைமாமணி சி.வி. சந்திரமோகன், நாடக ஆசிரியர் மற்றும் இயக்குனர். கிட்டத்தட்ட ஒரு 17 நாடகங்களை நான் எழுதி இயக்கியிருக்கின்றேன். இதே மேடையில் என்னுடைய நாடகங்கள் பல மேடையை இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தியாகராஜர் நாடகம் நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். பல முறை இந்த மேடையிலே தியாகராஜர் நடந்தது. அதில் வசனத்திற்கு நான் உதவி இருக்கிறேன் என்பதையும் பதிவு செய்து கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 சீரியல் பண்ணியிருக்கேன். கே. பாலச்சந்தர் அவர்களோடு ஒரு 4 சீரியல், அவரோட சீரியலில் திரைக்கதை வசனம், குறிப்பாக வீட்டுக்கு வீடு லூட்டி, ரமணி வர்சஸ் ரமணி எல்லாம் என்னுடைய ஸ்கிரிப்ட் தான். ஸோ அது ஒரு 6-7 ஸ்கிரிப்ட் அப்படி பண்ணோம். அதை எல்லாவற்றையும் விட நம்முடைய ரமணி சார் அவர் குடும்பத்திற்கு மிக மிக வேண்டப்பட்டவன். இந்த பத்திரிகையிலேயே ஒரு சில அணில் பங்கும் நான் வகித்திருக்கிறேன். திருக்குறளை பற்றி சில நேரங்களில் என்னிடம் கேட்பார், அதற்கு நான் உதவி இருக்கிறேன். இந்த அளவில் என்னுடைய அறிமுகத்தை முடித்து கொள்வது சிறப்பு என்று நினைக்கின்றேன். நம்முடைய விழாவின் முதன்மை விருந்தினர், மரியாதைக்குரிய அமுத சுரபி ஆசிரியர் கலைமாமணி திரு கிருஷ்ணன் அவர்களை உங்கள் கரவல்களோடு மேடைக்கு அழைக்கின்றோம். ரஞ்சனி ஹால் திரு கணேஷ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முக்கியமாக ஒரு அறிவிப்பு, மௌனம் ஒரு சிறந்த மொழி, அதை உங்கள் கைபேசிகளுக்கு கற்றுக்கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். எனக்கு முகத்தை தந்த அன்னைக்கும் முகவரியை தந்த அன்னை தமிழுக்கும் என் முதல் வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் மீண்டும் இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கின்றோம். மறைந்தும் மறையாமல் நம் மனங்களிலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நங்கநல்லூர் நமக்களித்த நன்மணி, மனித நேய மாமணி எஸ்.வி. சமூகத்திற்கு சேவை செய்வதற்காகவே வாழ்ந்த திரு ரமணி அவர்கள், அவரின் திசை நோக்கி வணங்கி இந்த நிகழ்வை துவங்குகிறோம். இன்று நங்கநல்லூரில் கலைகள் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கான விதையை விதைத்தவர் திரு எஸ்.வி. ரமணி அவர்கள். அதுவே இன்று விருட்சமாய் உயர்ந்து நிற்கிறது. அவர் வகுத்த பாதையில் தொடர்ந்து பயணித்து வெற்றிகரமாய் அதை நடத்தி வருபவர்கள் திரு ரமணி அவர்களின் மகன் திரு முரளி அவர்களும், ரஞ்சனி ஹால் திரு கணேஷ் அவர்களும். திரு எஸ்.வி. ரமணி அவர்களின் பிறந்த நாளை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் 4வது ஆண்டு விழா மற்றும் உங்கள் ஸ்பீக்ஸ் மடிப்பாக்கம், புழுதிவாக்கம், உள்ளகரம் இம்மூன்றையும் உள்ளடக்கியது. அதை சிறப்பாக இன்று வெளியிடும் நிகழ்ச்சி தொடர்ந்து இசை நிகழ்ச்சியும் இருக்கிறது. ஆதரவாக இருக்கும் நல்ல உள்ளங்களை கௌரவிப்பது அறுசுவையான இரவு விருந்தோடு விழா நிறைவு பெறும். ஆம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த விழாவிலே காண்போம். நிறைவில் உண்டு வாழ்வதற்காக ஒன்றுபடுவோம் நாம் அனைவரும். ஒரு காலத்தில் எந்த பொருள் வாங்க வேண்டியிருந்தாலும் மாம்பழம் போக வேண்டியிருந்தது. ஆம், அது ஒரு எழுதப்படாத விதி. இன்று விதி மாறியது. புகழ்பெற்ற அனைத்து உணவகங்கள், நகை மாளிகைகள், ஜவுளிக்கடைகள், சிறந்த பள்ளிகள், மருத்துவமனைகள் அனைத்தும் இன்று நங்கநல்லூரில் மடிப்பாக்கத்தில் உள்ளன. தமிழகத்தின் தலைநகரம் சென்னையா நங்கநல்லூரா என்று வியப்பாக இருக்கிறது. அந்த அளவிற்கு வளர்ச்சியை எட்டியுள்ளது இப்பகுதி என்றால் அது மிகையல்ல. அதேபோல் நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் உள்ளங்களை மகிழ்வித்து கொண்டிருக்கிறது. உங்களைப் போன்றோர் பேராதரவு, விளம்பரதாரர்களின் பெரும் பங்கு இன்று நங்கநல்லூர் ஸ்பீக்ஸின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்துள்ளது. உங்கள் அனைவரையும் நன்றியோடு வணங்கி வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வளர்கிறோம். ஒரு பத்திரிகையின் வளர்ச்சி என்பது வாசகர்களின் ஆதரவை அடிப்படையாக கொண்டது. அவர்கள் வேறு, பத்திரிகை வேறு அல்ல, அவர்களே அதன் ஆணி வேறு. அந்த வகையிலே தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய ஒரு சிலர் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே நமக்கு நெருக்கமானவர்கள் என்பதால் சுருக்கமாக 2 நிமிடங்கள் தங்கள் உரையை மிகச்சிறப்பாக இந்த அரங்கில் பதிவு செய்வார்கள்.
அவர்களை இப்பொழுது ஒருவராக அழைக்கின்றோம். திரு நாராயணன் அவர்கள் வாசகர் மற்றும் நலம் விரும்பி அட்மினிஸ்ட்ரேட்டர், சென்னை செல்லம்மாள் ஸ்கூல். அவரை முதலில் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். 2 நிமிடங்கள் அவர் தொடர்வார். அதேபோல் மற்றவர்களும் தொடர்வார்கள். என்னில் வயதில் மூத்தவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தையும், என்னோடு சம வயதில் இருப்பவரும் என்னுடைய வயதில் குறைவாக இருப்பவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த அரிய வாய்ப்பை அளித்த திரு முரளி அவர்களையும் திரு கணேஷ் அவர்களையும் வாழ்த்தி வழங்குவதிலே நான் மிக்க பெருமை அடைகிறேன். நங்கநல்லூர் ஸ்பீக்ஸுக்கும் எனக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்து, அந்த தொடர்பு என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு வாரமும் எனக்கு ஒரு காப்பி திரு முரளி அவர்கள் அனுப்பி விடுவார்கள். அது ஒரு வாரமும் நான் அதுக்கு ரிவ்யூ அனுப்புவேன், ஒவ்வொரு வாரத்துக்கும். அதில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே எதை படிப்பது, எதை விடுவது, எது இந்த சமூகத்திற்கு தேவையோ அதை தவறாமல். உதாரணத்தை சொல்ல வேண்டும் சொன்னால், நங்கநல்லூரிலே சிறப்பாக ஒரு பங்களித்திருக்கிறவர்கள், ஒரு கல்விக்கு தன்னுடைய பணியாற்றியவர்கள் என பல பேர் இருக்கின்றவர்கள். கல்விக்கு பணியாற்றியவர் என்ற அடிப்படையிலே முதலாக செல்லம்மாள் ஸ்கூலுடைய செக்ரட்டரி திரு குப்புசாமி அவர்களை பற்றி முதல்ல வந்தது. அது அந்த பப்ளிஷ் ஆகிறதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கிறதுக்கு ஒரு வாரம் லேட் ஆச்சு. அப்போ அவர் முரளி என்ன சொன்னார், ஒரு வாரம் இந்த ப்ரோக்ராம் தள்ளி வச்சுக்கலாம், ஆனால் அவர் அப்ரூவல் வந்தது முதல் இது அவரோட தான் வரணும்னு சொல்லி சொன்னார். அந்த அளவுக்கு எங்களுடைய கல்வி நிறுவனத்திற்கும் திரு முரளி அவர்களுக்கும் மிக நெருக்கமாக இருக்கிறது. இந்த கல்வி இந்த நங்கநல்லூர் நெய்பர்ஹுட் என்பது நேற்று பிறந்த குழந்தையாக இருக்குது. அந்த குழந்தைக்கும் 4 வயது முடிந்து 5வது வர இருக்கிறது. மிக அருமையான நிகழ்ச்சிகளையும் எது இந்த ஒரு சமூகத்துக்கு தேவையோ அதை மிக சிறப்பாக திரு முரளி அவர்களும் திரு கணேசனும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களின் சார்பாக இது மேலும் மேலும் வளர எல்லாம் வல்ல வழங்கி, இந்த அரிய வாய்ப்பு எனக்கு அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தான் ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் என்பதை நிரூபித்திருக்கிறார், அளவோடு பேசியிருக்கிறார். அவருக்கு மீண்டும் இந்த அரங்கம் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்த திரு வி ராமாராவ் அவர்கள், பிரசிடென்ட் ஃபெடரேஷன் ஆஃப் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் நங்கநல்லூர், அட்வைசர் ஆஃப் ஃபெடரேஷன் அண்ட் நங்கநல்லூர் வெல்ஃபேர் அசோசியேஷன். இனிய மாலை வணக்கங்கள். தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அவர்களுக்கும், கணேசன் சார் அவர்களுக்கும், முரளி அவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். மறைந்த திரு ரமணி அவர்கள் இஸ் அவர் காம்ரேட் இன் ஏஜிஸ் ஆஃபீஸ், ரோட்டரி கிளப், இங்கே வெல்ஃபேர் அசோசியேஷனில் ராம்நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன். அவர் இல்லாத ஃபீல்டே எதுன்னு சொல்ல மாட்டோம். அண்டு இந்த மாதிரி இங்கே ஒரு பெரிய இதை ஃபஸ்ட்டு அவர் கிரியேட் பண்ணி ரெக்ரியேஷனுக்குன்னு இதை கொண்டு வந்தார். அநேகமாக நாங்கள் யாரும் பணமே கொடுத்ததில்லை, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கூட கொடுக்காம தான் நாங்கள் பண்ணி பல ப்ரோக்ராம்ஸ் இங்கே கண்டக்ட் பண்ணதில் அந்த அசோசியேஷனில் நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவருடைய மறைவு பெரிய இழப்பு தான் இந்த இது இருக்குது. ஆனால் அது அவருடைய மகன் முரளி அவர்கள் இதை கண்டினியூஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு என்னென்றால், நங்கநல்லூர் டாக்குன்னு ஒன்று இருந்தது, நல்ல ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அது நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிறந்த பத்திரிக்கையே இங்கே இல்லை. நீங்கள் என்ன தான் ஒரு ஆக்டிவிட்டி, வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி சொன்னால் கூட அது இட் வில் கோ டு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30,000 குடும்பங்கள் இங்கே இருக்குது. ஒரு 30,000 கிட்டத்தட்ட 2 லட்சம் குடும்பங்கள் ஆலந்தூரில் அதை வளர்ந்தாங்க. ஆனால் 4 செக்ஷனாக பிரித்தா 2 லட்சத்து 2.5 லட்சம் பேர். இவங்களுக்கெல்லாம் ஒரு 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 செய்தி நம்ம எடுக்கிறோம், ஒரு மினிஸ்டர்கிட்ட போகிறோம், பேசுகிறோம். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற டெவலப்மெண்ட்டே வெல்ஃபேர் அசோசியேஷனில் தான் வந்தது. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஆகட்டும், அந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பென்ஷனர்ஸ் பேரடைஸ்ன்ற அளவுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ் ஆகினது காரணமே வெல்ஃபேர் அசோசியேஷன் தான். அதிலே அவர் எவ்வளோ பாடுபட்டுருக்காரு, நாங்கள்லாம் பாடுபட்டு தான் இந்த அளவுக்கு உயர்வுக்கு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அந்த கேப் இருந்து, கம்யூனிகேஷன் கேப், சில விஷயங்கள் செய்கிறோம், மக்களுக்கு போய் சேரன்றதுக்கு அந்த நங்கநல்லூர் ஸ்பீக் தான் ஒரு இதாக வந்து ஒரு நடுவில் தரி சம் பிளாக் இருந்தது. அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணி நல்ல ப்ராப்ளம்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். எல்லாமே நாட் ஓன்லி ஒன் செக்ஷன், அது ரிலீஜியஸ் பீப்புளுக்கு சப்போஸ் இது பண்ணுற மாதிரியும், சோஷியல் ஆக்டிவிட்டீஸு எல்லாம், ஸ்போர்ட்ஸு, எவ்ரிதியுமே ஒரு ஈவனாக கவர் பண்ணி வரக்கூடியதை பாராட்டுறோம். அதில் பெனிஃபிஷரிஸ்லாம் நாங்கள் தான். ஏன்னா இப்போ வாரம் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், பட் இஸ் நெசசரி. இப்போ சீனியர் சிட்டிசன் ஆஸ்பெக்ட் ஆகட்டும், நாளைக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்குது, அந்த இஷ்யூஸ் எல்லாம்
நமக்கு கன்சர்னிங். இப்போ எல்லாராலையும் எல்லா விஷயமும் போய் பேச முடியாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்ற வி கீப் அப்டேட் பண்ணும்போது நான் 30,000 பேர்கிட்ட பேச முடியுமா? நான் 30,000 இல்லை, அந்த வீட்டில் கொடுத்தா வீட்டில் 4 பேர், நான் 1,20,000 பேர் பார்க்கக்கூடிய ஒரு மேகசைனாக வந்திருக்கு. அது நம்ம ஏரியாவுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, அதை இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. அது என்றால் உள்ளகரம், புதிவாக்கம், அட்ஜாயினிங் ஏரியாஸ், மடிப்பாக்கம் கிட்டத்தட்ட இருந்தால் கூட நம்ம அளவுக்கு அவங்க வரல, ஆனால் வருவாங்க. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய அசோசியேஷன்ஸ் எல்லாம் இன்னும் இந்த அளவுக்கு ஆக்டிவாக இல்லை, இருப்பணும். எப்பயுமே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போகும்போது தே வில் ஹேவ் மோர் அண்ட் பவர். ஸோ தி பவர் இஸ் த கம்யூனிகேஷன்றதை கொடுக்குற இந்த நங்கநல்லூர் டாக்குக்கு நங்கநல்லூர் ஸ்பீக் பாராட்டுகிறேன். ரீசெண்டாக நான் சீனியர் சிட்டிசன் ஒரு டைரக்டரேட் லெவலில் ஒரு பெரிய தட் இஸ் கமிஷன் அமைக்கிறோம். அந்த கமிஷன் அமைக்கிறதுனால 1.5 கோடி சீனியர் சிட்டிசன் வில் பி பெனிஃபிட் அவுட் ஆஃப் 8 crores பாப்புலேஷன். அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் கரஸ்பாண்டுக்கு அனுப்பிச்சேன். அவருடைய 2-3 பேரா பண்ணியிருந்தார். எக்ஸலண்ட். நான் கூப்பிட்டு அவரை பாராட்டினேன். அதாவது ரிப்போர்ட்டிங் அந்த ஜேர்னலிசம்ன்றது வெரி ஹை இன் தட் ஐ அப்ரிஷியேட். அதை அமைத்து கொடுத்த முரளி அவர்களுக்கு, கணேசன் அவர்களுக்கும் நன்றி கூறி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. இது தொடக்கம்தான், தொடர்ந்து இதன் வெற்றி உங்கள் கைகளில் இருக்கிறது. மிஸ்ஸஸ் மீரா, ரீடர் அண்ட் வெல்விஷர், உதவி பேராசிரியர், லோயலா கல்லூரி, ஆங்கிலம். Warm greetings, everyone. Thank you so much for your kind words. I am so humbled to be here, and I feel very privileged to be in this stage, in this great stage on this particular day. I have moved to Nanganallur a few years ago. I was such a novice at that time. I was completely ignorant of the area, the people, the community, and the activities going on in and around this area. But thanks to Nanganallur Speaks and the entire team, I have become well acquainted with the neighborhood and the vibrant activities happening in and around Nanganallur. As a professor, I understand, and I always tell my students that the importance of information, that too authentic information, is missing in this period. We are living in information age, but at this time we cannot believe every information. But I will say that we can believe each and every information that Nanganallur Speaks gives us. A well-informed person can achieve great things in a quicker way. In that path, I would say Nanganallur Speaks is doing a service to the community by providing us with valuable insights, authentic information, and to stay well connected with our community. Kudos to the entire team of Nanganallur Speaks. This paper is not just another neighborhood paper. It stands tall because of its uniqueness. Like covering all the community activities and achievements. For example, the latest issue, it covered the solo bike ride to Leh. It was such an inspiring one, especially to me, someone going to Leh through bike ride. Okay, to give this to us, to reach that to us, Nanganallur Speaks is doing a service. And columns like Nanganallur Pride motivates us, obviously, and to extend our boundaries, life lessons from Thirukkural, and also human interest stories, they are excite us. And I'm sure each and every one of us over here, our Sunday morning starts with a coffee and also with Nanganallur Speaks. And this month's latest issue carried an insightful article from the Indian philosophy by a young writer. I would say the team's commitment, Nanganallur Speaks stands tall because of its commitment to provide opportunities for local authors and young authors. It is highly appreciable. I am so happy to begin every Sunday with the positive vibes of Nanganallur Speaks, and of course various news and activities of our temples. My best wishes to the entire team and Nanganallur Speaks, and also for Ungal Speaks, for delivering high quality content. Keep inspiring us, sir. Thank you. Thank you, madam. That was a wonderful speech. Mr. Shankaran, Executive Committee Member of Madipakam Satsangam and Mirudangam Vidwan, அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். 45 ஆண்டு காலம் அவர் அனுபவம் மிக்கவர். அவரை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் நமஸ்காரம்.
2 வார்த்தை பேசணும்னு சொல்லி முரளி சார் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எஸ்வி ரமணி ஃபேமிலிக்கும் எனக்கும் ரொம்பவும் கனெக்ஷன்ஸ் உண்டு. அவர் எங்கள் சபாவில் பேட்ரனாக இருந்தவர், அவர் மடிப்பாக்கம் சபாவில். 2வது எஸ்வி ரமணி சாருக்கு வந்து ரொம்ப ஹை திங்கிங். எப்போதுமே நாட் ஓன்லி கச்சேரிகள் ஏற்படுத்தணுங்கிறது ஒரு முக்கியமாக இருந்தால் கூட ட்ராமாவில், நாட்டியத்தில், அதர் ஸ்பிரிச்சுவல் ஐட்டம்ஸு அதுமாரி லைன்லேயும் அவருக்கு ரொம்பவும் ஈடுபாடு உண்டு. அதை வந்து நம்ம முரளி சார் வந்து அப்பாவுடைய எண்ணங்கள் என்னென்ன பூர்த்தி ஆகணுமோ எத்தையும் பண்ணிகிட்டு இருக்கார் அவர். அது ரொம்ப முக்கியம். நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரார்த்தம் பண்ணுறதுங்கிறது கடமை. அது அதோட போய்டும். அது நம்ம லைஃப்பில் நம்ம எடுத்துட்ட ஒரு கடமை. அப்படி இல்லாமல் அப்பாவுடைய எண்ணங்களை என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ, அவர் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரோ அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் வேணும். அதான் நமக்கெல்லாம் பெருமை. அதை வந்து மிஸ்டர் முரளி அவர்கள் ரொம்ப இந்த ஹாலில் நிறைய நடந்துட்டுருக்கு. அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் நாட் ஓன்லி இந்த கச்சேரிகள் மட்டும் இல்லாமல் நிறையா இலக்கியங்கள், நிறையா டிஸ்கோர்ஸஸ், நிறையா ட்ராமா ப்ரோக்ராம்ஸ், விதவிதமாக அப்பா என்னென்ன ஆசைப்பட்டாரோ அத்தனையும் அவர் கவர் பண்ணி அழகாக பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. இன்றைக்கி நிறையா பேப்பர்ஸ், லீடிங் பேப்பர்ஸ்லாம் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது, படிக்கிறோம். ஆனால் அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து ஜென்ரல். நம்ம வந்து ஒரு இருந்து பார்த்தோம்னா அது எஜுகேஷனை பற்றியும் இருக்கும், சயின்ஸை பற்றியும் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வாரை பற்றி நிறையா தெரிஞ்சுட்டோம், அப்படிலாம் ஜென்ரலாக இருக்கும். ஆனால் இதுமாரி மடிப்பாக்கம், இந்த நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ், உங்கள் ஸ்பீக்ஸ் எல்லாம் போன்ற பத்திரிகைகள்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா, நம்ம இப்போ போய் சிட்டியில் போய் எது கேட்குறதுக்கு டைம் இல்லை. நமக்கு எல்லாமே எது இருந்தாலும் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. இங்கே போகிறதுக்கு வரதுக்கே 1.5 மணி நேரம் ஈஸியாக ஆகிடுறது. அத்தனை இன்ஃபர்மேஷனையும் கவர் பண்ணி இப்போ இன்றைக்கி நங்கநல்லூரில் என்ன, ரஞ்சனி ஹால் என்ன ப்ரோக்ராம், அந்த கோவில் என்ன ப்ரோக்ராம், இந்த கோவில் என்ன நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த பேப்பர் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா நம்மளை வந்து பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்றைக்கி ரஞ்சனி ஹாலில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, நாளைக்கு இந்த கச்சேரி இருக்குது, நாளைக்கு மடிப்பாக்கம் சபாவில் இந்த கச்சேரி இருக்குது, அப்படிங்கிற என்டையர் இந்த ஏரியா ஆஸ்பெக்ட்ஸை அவள் கவர் பண்ணி அவள் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறா. அதில் ஒன்றும் சார்ஜஸ் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். அவள் ஆடு மூலியமாக தான் அவளுக்கு வருமானம் வருதே ஒழிய மற்றபடி நம்ம சொல்கிற என்கேஜ்மெண்ட்ஸ் எத்தனையும் அவள் கவர் பண்ணி எடுத்துட்டு நமக்கு தெரிவிக்கும் போது நம்ம இன்றைக்கி அட்டன் பண்ணலாம், நாளைக்கு அங்கே போகலாம், இங்கே போகலாங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானக்கு இந்த நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் அண்ட் உங்கள் ஸ்பீக்ஸும் 2 முக்கியமாக இருக்குது. ஏன்னா அது இருந்தால் தான் நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து இப்போ இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணி அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும். இது வந்து ரொம்ப இந்த ஏரியா பீப்புளுக்கு, நமக்கு இந்த ஏரியா கவரேஜ் உள்ள நம்ம மடிப்பாக்கம், ஆலந்தூர், இந்த ஆதம்பாக்கம், இந்த ஏரியா பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து அவர் இந்த சிரமப்பட்டு அதை எல்எல்பியாக அவர் ஒரு ஆர்கனைசேஷனாக ப்ரொஃபஷ்னலாக ஆரம்பித்து இன்றைக்கி நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் அண்ட் உங்கள் ஸ்பீக்ஸ் 2மே ஜாயின் பண்ணி இன்றைக்கி நமக்கு இதை லான்ச் பண்ணுறதுக்கு அவர் வந்து நிறையா மேலும் நிறையா இன்னும் பத்திரிகைகள், அதாவது இதை வந்து இன்றைக்கி நமக்கு வந்து இது இல்லைன்னா சாட்டர்டே அன்றைக்கி வரலன்னா நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கணும். அப்படியே சில பேர் ரொம்ப இன்றைக்கி ஹிண்டு பேப்பர் படிக்கலைன்னா ஒரு மாதிரி கஷ்டப்படுவா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிக்கலைன்னா கஷ்டப்படுவா. அதேமாதிரி நங்கநல்லூர் ஸ்பீக்ஸும் உங்கள் ஸ்பீக்ஸும் வரலன்னா ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். அதுமாரி இல்லாமல் நிறையா அவர் பப்ளிசிட்டி பண்ணி நிறையா கொண்டு வந்து நிறையா அவர் வந்து இதை லட்சமாக காப்பிகள்ஸ் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் இந்த ஏரியா மக்களுக்கு சப்ளை பண்ணி கொடுக்கும்போது நம்ம அத்தனையும் நம்ம இன்றைக்கி இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கேன்னா சிட்டியில் பார்த்தேன்னா நீங்கள் 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தா கூட 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பிஸியான அங்கே இடம் ஆகிடுத்துது. இப்போ வந்து நம்ம கவலை இல்லாமல் உட்காந்துருக்கணும், நிம்மதியாக உட்காந்துருக்கணும்னாக்க இதுமாரி இடங்கள் தான் நமக்கு தேவையாகவும் இருக்குது. அதை கொடுக்கக்கூடியது நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் அண்ட் உங்கள் ஸ்பீக்ஸுடைய அவருடைய தர்மம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் ரொம்ப சந்தோஷம். அவர் அந்த முரளி சாரை வந்து லான்ச் பண்ணி அவர் இன்னும் அவள் டீமுக்கும், அவள் மார்க்கெட்டிங் பீப்புள், அவள் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான லான்ச் ஃபங்க்ஷன். இந்த பத்திரிகை மேலும் மேலும் நிறையா வளர்ந்து நிறையா பண்ணி நிறையா இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் அதை அனுபவிக்கணும், எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம கலந்துக்கணுங்கிறதுக்கு இது ஒரு முதன்மையான பத்திரிகையாக வரணும்ட்டு நான் பிரார்த்திக்கிறேன். சந்தோஷம். தொண்டன் சொன்னால் அது சம்பவம், தலைவன் சொன்னால் அது செய்தி, சங்கரன் சொன்னால் அது வேதம். அவர் மடிப்பாக்கத்தை சேர்ந்தவர். இந்த பத்திரிகையினுடைய வளர்ச்சி மடிப்பாக்கத்தில் அவர் கையில் தான் இருக்கிறது. சங்கீதமணி மிஸ்டர் மடிப்பாக்கம் முரளி எல்லாருக்கும் தெரிந்தவர். கடத்தின் மூலமாக நம் மனதில் இடம் பிடித்தவர் அவர்.
எல்லோருக்கும் நமஸ்காரம், மாலை வணக்கங்கள். திடீர்னு இன்னைக்கு காத்தால முரளி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ ஒரு 2 வார்த்தை பேசணும் அப்படின்னா, நமக்கு இடம் வாசி தான் பழக்கம், பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் நான் பேசுகிறேன்னு ஒத்துன்ட்டேன். இது ஒரு அருமையான நிகழ்ச்சியை வந்து நமது அருமை நண்பர் முரளி ஏற்பாடு பண்ணிருக்கார். நான் ஃபஸ்ட்டு நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ்னு வரச்சே நங்கநல்லூரில் மட்டும் வருதே, நான் கூட எங்காத்துக்கெல்லாம் கொஞ்சம் வரல, தள்ளி இருக்குது, வரல அப்படின்னு சொன்னேன். இல்லை வரும் அப்படின்னா, கடைசியில் பார்த்தா மடிப்பாக்கத்துக்குன்னே ஒரு உங்கள் ஸ்பீக்ஸ்னு ஆரம்பித்ததுனால இது ரொம்ப ஒரு ஏன்னா மடிப்பாக்கத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. மடிப்பாக்கம், ஆதம்பாக்கம், நங்கநல்லூர் 3 சேர்த்தல்னா வருஷத்தில் 365 நாளில் 200 நாளைக்கு மேலே ஏதாவது ஒரு கச்சேரி, டான்ஸ் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த பேப்பர் மூலமாக எல்லாருக்கும் எங்கெங்கே என்னென்ன நடக்கிறது தெரியறதுக்கு உண்டான வசதி நல்லா பண்ணி கொடுத்துருக்கார். ஸோ இந்த பேப்பர் நல்லா வளர்ந்து உங்களோட ஆதரவோட பிரமாதமாக நடக்கணும்னு இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். அவருடைய வாசிப்பை போலவே ரத்தின சுருக்கமாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார் திரு சரவணகுமார் அவர்கள், ஃபவுண்டர் MSS ட்ரஸ்ட் மடிப்பாக்கம் சோஷியல் சர்வீஸ் ட்ரஸ்ட். அவரை அழைக்கின்றோம். உழவாரப்பணி செய்து கொண்டிருக்கும் அவரை நாம் இந்த அரங்கம் கைதட்டலோடு வருகவர் என வரவேற்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மடிப்பாக்கம் சோஷியல் சர்வீஸ் ட்ரஸ்ட், MSS ட்ரஸ்ட்டுன்னு பேர். நம்ம 2015 பெருவெள்ளத்துக்கு அப்புறம் மடிப்பாக்கம்னாலே ஒரு கம்மாய், தண்ணி தேங்கும் பகுதி அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக தஞ்சாவூருடைய காவேரி தண்ணி போய் பாயிர கடைமடை பகுதிகளாக பூம்புகார், நாகப்பட்டினம், வேதாரண்யம்லாம் இருக்கிற மாதிரி கிழக்க பாயிர தண்ணி எல்லாமே, மேற்க விழுகிற மழை தண்ணி எல்லாமே கிழக்கு நோக்கி ஓடி நம்ம கடலில் கலக்கிற மாதிரி தான் நம்மளுடைய நேச்சுரல் ஸ்லோப்பே இருக்குது. ஸோ கடலுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியாக நம்மளுடைய மாஸ்லேண்ட், துறைப்பாக்கம், அப்புறம் மடிப்பாக்கம் இதெல்லாம் இருக்கிறனால தண்ணி போய் போகிற பாதையெல்லாம் மாஸ்லேண்டில் ஃபுல்லாக என்க்ரோச்மெண்ட் ஆனதுனால அது தண்ணியை வாங்கி கடத்த முடியாமல் ஏற்றுக்கிட்டு மடிப்பாக்கத்துக்குள்ளே வருது. மடிப்பாக்கம் மழை நீர் தேங்கும் பகுதி அல்ல. இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகளால் அந்த மாதிரியான ஒரு பேர் பெற்றுவிட்டது. ஸோ இந்த பெருவெள்ளத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த பகுதிக்கு அப்படின்னு சொல்லி மரம் நடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஆரம்பித்தோம். ஒரு 5 பேர் கடப்பாறை மண்வெட்டியை தூக்கிட்டு சாட்டர்டே ஆரம்பித்தோம். 5 பேர் கொண்டு ஆரம்பித்த அந்த குழு இன்றைக்கி 100 பேர் கொண்ட குழுவாக மாறி தொடர்ந்து வாரம் மரங்கள் நட்டு 8 வருடமாக 8100 மரங்கள் நட்டுருக்கிறோம். ஒரு 2 நீர்நிலைகளை தூர்வாரி இருக்கிறோம். இது போக மாதம் கடைசி சண்டே ஒரு கோவில் உழவாரப்பணி பண்ணுவோன்னு இடையில ஆரம்பித்து இது வரைக்கும் 35 கோயில்கள் எங்கள் பகுதியிலேயே உழவாரப்பணியும் பண்ணியிருக்கோம். அதாவது 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு ஆத்ம திருப்தியை தருது. இதுதாங்க நம்ம பாரத்தோடைய பண்பு, கலாச்சாரம். இதை விட்டு தொலைச்சிட்டு கிராமங்களில் இருக்கும்போது எப்படி இருந்தோம், ஒரு கிராமமாக இருக்கும்போது மனசு விசாலமாக இருந்தது. மாமன், மச்சான் எல்லாருமே தெரியும். மொத்தமே 400 வீடு தான் இருக்கும். நகரத்துக்குள்ளே வந்தோடனே நகரம் விசாலமாக இருக்குது, நம்ம மனசு குறுகி போச்சு. எல்லாருமே 800 ஸ்கொயர் ஃபீட், 400 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிடறோம். பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் நம்ம கண்டுக்கிறதில்ல. அதான் பிரச்சனையே சிட்டிக்கும் வில்லேஜுக்கும். நாடு முழுக்க நகரமயமாக்கல் வேகமாக நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த நகரத்துக்குள் ஒரு கிராமமயமாக்கலை நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். இந்த மடிப்பாக்கத்தை ஒரு கிராமமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு 50 ரெசிடென்ஸ் நகர், ஒரு 5 வாட்டர் பாடியை கவர் பண்ணி 8100 மரங்கள் நட்டதில் ஏரியாவுக்கு 2 பேர் இருக்காங்க. எந்த ஏரியாவில் போனாலும் நம்ம டீம் இருக்கும். ஸோ மடிப்பாக்கமே ஒரு கிராமமான மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நகரில் என் வீடு இருக்குது. முன்னாடிலாம் போனீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் மகாலட்சுமி நகர் வந்தால் தான் நம்ம ஏரியாக்குள்ளே வந்த மாதிரி ஒரு உணர்வு வரும். இப்போ மடிப்பாக்கம் காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரும்போதே என் ஏரியாக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங். ஸோ இதுதான் நாங்கள் அச்சீவ் பண்ணி. இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம், 100 பேர் உள்ள ஃபேமிலி. இது போக வருஷம் டூர் போகிறோம். வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ஒரு பைக் ரேலி எல்லா அசோசியேஷன் கொடியேற்ற இடங்களுக்கும் போகிறோம். வருஷம் பொங்கல் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுறோம். இது மாதிரி மக்களை ஒரு யுனைட் பண்ணி வைக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. நம்ம மனசளவில் விசாலமான மாதிரி நம்ம தேசம்ன்ற ஒரு எண்ணம் பறந்து விரிந்த மாதிரி ஒரு ஃபீல். இந்த முன்னாடி மடிப்பாக்கம் டாக்குன்னு இருந்தது, நங்கநல்லூர் டாக்குன்னு இருந்தது. அது சார் சொன்ன மாதிரி இடையில நின்றுச்சு. அப்போயும் நிறையா கவர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அது நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் ஆகிருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம் 3 பகுதியிலுமே கவர் பண்ணி உங்கள் ஸ்பீக்ஸ்னு ஆரம்பிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். பத்திரிகை வந்து காஞ்சி பெரியவர் சொன்ன மாதிரி இப்போது ஒரு அமெரிக்காவில் ஒரு நியூஸ் நடந்துச்சுன்னா நம்ம அது பெருசாக பார்க்க மாட்டோம். அடுத்து டெல்லியில் ஒரு தகவல் அப்படின்னா கொஞ்சம் ஆர்வம் காட்டுவோம். நங்கநல்லூரில் நேற்று ஒரு நியூஸ் அப்படி நடந்ததுன்னா டக்குன்னு அதை ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம். அதே மாதிரி இடத்தால் இது காலத்தால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு தகவல் வந்து நம்ம பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஒரு போன வாரம் ஒரு தகவல் வந்தது அப்படின்னா நடந்த தகவல் பற்றினா கொஞ்சம் ஆர்வம் காட்டுவோம். நேற்று நடந்த தகவல்னால் இன்னும் ஆர்வம் காட்டும். ஸோ காலத்தாலையும் தூரத்தாலையும் பக்கத்தில் இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அது மாதிரி ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க. இவங்க ஹிந்துவோ
தினமணியோ தினமலரோ நம்ம ஏரியா அவ்வளோ பெருசாக கவர் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ப்ராம்ப்ட் இது கொடுக்க மாட்டாங்க. நம்ம லோக்கலில் நடக்கிற எல்லா விஷயமே இவங்க கொண்டாடும்போது நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்ஸ், நங்கலூர் ஸ்பீக்ஸ் ஆர் மடிப்பாக்கம் ஸ்பீக்ஸ் ஆர் உங்கள் ஸ்பீக்ஸ் ஹேஸ் டு பிகம் சென்னை ஸ்பீக்ஸ். That is what is our wishes. All the very best, Murali sir and Venkat. Thanks to all Nangalur and Madipakam residents. நன்றி. நன்றி சார். இன்று செவ்வாய்க்கிழமை ஞாயிறு வருமா என்றால் ஞாயிறு வரும். ஞாயிறு ராமசாமி அவர்கள் வருகிறார். அவர் ஒரு நூலகர், நல்ல நூல்களை வெளியிடுவதற்கு ஒரு பேருதவியாக இருக்கின்றார். திரு மாலி அவர்களின் நாடகக் குழுவிலும் இருக்கின்றார். அவரை மேடை வைக்கின்றோம். அனைவருக்கும் ஞாயிறு ராமசாமியின் இனிய மாலை வணக்கம். இது ஒரு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விழா. ஏனென்றால் இந்த மேடையில் ஏறக்குறைய எல்லா மேடையிலும் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். அந்த அளவிலே இன்று எஸ்வி ரமணி அவர்களை அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறும் வகையாக, ஏனென்றால் நான் இந்த ஊருக்கு நங்கநல்லூரில் காலடி வைத்தபோது 1962, அதாவது எஸ்வி ரமணி அந்த காலத்தில் நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய மறைவுக்கு முன்னால் என்னுடைய நூலக விஷயமாக அவரை சந்தித்த போது அவர் தன்னுடைய அத்தனை நூல்களையும் எனக்கு கொடுத்து நூலகத்துக்கு கண்டிப்பாக தன்னுடைய உதவியை செய்ததாக கூறியிருந்தார். அவருடைய கருணை உள்ளம் கொண்டவர். அப்படிப்பட்ட இந்த நங்கநல்லூரிலே ஒரு பத்திரிகை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்படி ஒரு பத்திரிகை மட்டும் இரண்டாவது பத்திரிகையாக உங்கள் ஸ்பீக்ஸும் கொண்டு வருகிறார். இது நங்கநல்லூர் மக்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய மிகப்பெரிய அரிய பணியை முரளி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் அவரை சார்ந்த அத்தனை அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் எனக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், எங்களுடைய நூலகத்திலே இந்த பத்திரிகையின் ஒரு இதழ் வரும். ஒரு இதழும் சில சமயம் 2 இதழ் போட்டு போவார்கள். எங்களுடைய அங்கத்தினர்கள் மிகவும் முக்கியமாக அப்படி யாரும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டால் அல்லது அங்கே பத்திரிகை இல்லாவிட்டால் இங்கே நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் எங்கே போயிற்று என்று ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய நிலையிலே இந்த பத்திரிகை இருக்கிறது. அது காரணம் என்னவென்றால், நான் எப்பொழுதெல்லாம் முரளி சந்திக்கிறேனோ அப்போதெல்லாம் அவர் ஒரு பெரிய, அதாவது அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார். ஆனால் அவருடைய நினைவுகளும் சித்தாந்தங்களும் அல்லது எண்ணங்களும் விரிந்து அங்கே பணி செய்து கொண்டிருக்க அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு, இங்கே போக்கணும், இங்கே பார்க்கணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும் என்ற அந்த ஏற்பாடுகளில் அவர் மும்முரமாக இருக்கின்றார். ஏனென்றால் அப்படி ஒரு அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுமையாக இந்த பத்திரிகையை மிகவும் தைரியமாக துணிச்சலாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு அனைத்து வெற்றிகளும் சாத்தியமாகும் என்று இந்த சமயத்தில் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி பெறுகிறேன். வணக்கம், நன்றி. திரு ராமசாமி அவர்களுக்கு நன்றி. இன்றைய மாலை விழாவின் முக்கிய நிகழ்வு உங்களின் பேராதரவோடு உற்சாகமாக உலாவரும் உங்கள் ஸ்பீக்ஸ். உங்கள் குரலாக ஒலிக்க மடிப்பாக்கம், புழுதிவாக்கம், உள்ளகரம் இம்மூன்று பகுதிகளிலும் ஜொலிக்க உங்கள் ஸ்பீக்ஸ் இதழ் இப்பொழுது வெளியிடப்படுகிறது. இதழை வெளியிட திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் பலத்த கரவல்களோடு உங்கள் ஸ்பீக்ஸ் இனி உங்கள் கரங்களில் ஒரு குழந்தையாய் இன்று மலர்ந்திருக்கிறது. இதன் வெற்றி முழுவதும் உங்கள் கரங்களில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிறு காலையும் நம் விழிகள் இரண்டும் வாசலை நோக்கும். உங்கள் ஸ்பீக்ஸ் வந்துவிட்டதா என்று உற்சாகமாய் பார்க்கும். சுற்றுவட்டார செய்திகள் நம்மை சுறுசுறுப்பாக்கும். படிப்பாளர்களுக்கும் பயனாளிகளுக்கும் தொடர்ந்து பவனி வருகிறது. விளம்பரம் மட்டுமே குறிக்கோளாக கொள்ளாது அனைத்து செய்திகளையும் தாங்கி வருகிறது இந்த இதழ்கள் என்பதை பதிவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு முறை திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய அன்பான கரவைகளோடு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதன்மை விருந்தினரின் முத்தான உரைக்கான நேரம் இது. திரு எஸ்வி ரமணி அவர்களின் குடும்பத்தில் ஒருவராக, உற்ற நண்பராக, வழிகாட்டியாக, அனைத்து நிகழ்வுகளிலும் தவறாது கலந்து கொள்வராக இருப்பவர். இவர் தோற்றத்தில் எப்போதும் இல்லை மாற்றம், உடையைப் போலவே உள்ளமும் இருப்பதால் வாழ்வில் எப்பொழுதுமே ஏற்றம். துவாரகை கண்ணனின் புல்லாங்குழல் நம்மை மயக்கும்
மைக்க வைத்தது என்றால் திருப்பூர் கிருஷ்ணனின் சொல்லாங்குழல் நம்மை வியக்க வைக்கும். ஆம், அது அமுத சுரபி அல்லவா? அள்ள அள்ள குறையாமல் வரும். கலைமாமணி திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை வருக. இந்த அரங்கம் ஆவலோடு காத்திருக்கிறது. உங்கள் உரை என்னும் தேனை பருக. திருமுரளி அவர்களே, திருமதி எஸ்வி ரமணி அவர்களே, மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களே, அன்பர்களே, வணக்கம். சந்திரமோகன் ஒரு 500-600 மேடைகளில் ஒருங்கிணைப்பு உரை வழங்கியிருப்பார் என்று நினைக்கிறேன். ஒருங்கிணைப்பு திலகம் 1000க்கும் மேல் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் என்னை பற்றி குறிப்பிடும்போது ஒரு தகவலை அவர் சரியாக சொல்லாததால் அதை சரி செய்ய வேண்டிய ஒரு நிலை எனக்கு நேர்ந்துள்ளது. நான் ஒரே மாதிரி இருப்பதாகவும் அதே உடை என்றும் சொன்னார். அல்ல, இது வேறு வேட்டி வேறு ஜிப்பா, அதே உடை அல்ல என்பதை மட்டும் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ரொம்ப அருமையான ஒரு விழா. 6 பேர் இல்லையா அங்கே வந்து பேசினார்கள். இப்போது அந்த 6 பேர்களை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை. எல்லோரும் மிக அழகாக, கச்சிதமாக, எந்த வகையான மேடை கூச்சமும் இல்லாமல் அருமையாக பேசினார்கள். இந்த பத்திரிகை ஆங்கிலம், தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் படைப்புகள் இடம்பெறுகிற ஒரு பத்திரிகை என்ற வகையில் ஒரு சகோதரி, அவர் லயோலா கல்லூரி பேராசிரியர் என்று நினைக்கிறேன், அவர் மிக அழகாக ஆங்கிலத்தில் பேசினார். ஆக தொடக்கம் மிக அருமையாக அமைந்திருக்கிறது. இந்த பத்திரிகையினுடைய பின்னணியில் இயங்குபவர்கள் மிகுந்த அனுபவம் உடையவர்கள். ஒரு பத்திரிகை என்றால் உங்களுக்கு அது ஒரு பத்திரிகை பார்க்கிறோம் என்று தோன்றும். ஆனால் ஒரு பிளாட் போட்டு விற்பது மாதிரி அந்த பத்திரிகையினுடைய ஒவ்வொரு சென்டிமீட்டரும் மிக மிக முக்கியமானது. ஒரு பத்திரிகையில் வெளிவருகிற கட்டுரைக்கு கொடுக்கிற தலைப்புகள் கூட முக்கியமானவை. தினமணியில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது என்னுடன் பணிபுரிந்த சகோதரர் திரு ரங்கா, திருமதி சித்ரா போன்றவர்களாம் அங்கே வந்திருக்கிறார்கள். ஏன் சிவராமன் என்கிற அபாரமான ஒரு மேதையிடம் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு. அவர் தலைப்பு கொடுப்பதில் நிபுணர். இந்து பத்திரிகையில் ஒருவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் தொடக்கத்தில் ஒரு திரைப்பட நடிகராக இருந்தார். சில படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் 5 நிமிடம் 10 நிமிடம் நடித்தார். அந்த துறை அவருக்கு சரி வரவில்லை. எனவே அதை விட்டுவிட்டு இந்து பத்திரிகையில் சேர்ந்து விட்டார். ஆண்டுகள் சில உருண்டு ஓடின. ஒரு நாள் பொதிகை தொலைக்காட்சியில், அந்த காலம் பொதிகை தொலைக்காட்சி மட்டும்தான் இருந்தது, ஒரு அறிவிப்பு, இவர் நடித்த ஒரு திரைப்படம் அந்த பொதிகை தொலைக்காட்சியில் வெளிவரப்போகிறது என்ற அறிவிப்பு. அது வந்தவுடன் இவருக்கு அப்படி உல்லாசம், சந்தோஷம். தன்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார். தன்னுடைய வீதியில் இருந்த அத்தனை பேரையும் அழைத்தார். அந்த குறிப்பிட்ட திரைப்படம் ஒளிபரப்பாகிற அன்று அவர் வீட்டு கூடத்தில் ஜே என்று ஜனக்கூட்டம், எல்லோருக்கும் காஃபி, பிஸ்கட் எல்லாம் ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம், நீளம் காரணமாக அவர் நடித்த அந்த 5 நிமிட காட்சியை வெட்டியிருந்தார்கள். இவருக்கு ஒரு பெருத்த அவமானம். அது என்னிடம் வந்து சொன்னார், இப்படி செய்கிறார்களே, இதை வந்து நான் எழுதினால் நீங்கள் வெளியிடுவீர்களா என்று. சரி, எழுதி கொடுங்கள் என்று ஒரு கடித ரீதியாக எழுதி கொடுத்தார். அந்த கடிதத்தை அப்படியே வெளியிடுவதற்கென்று எடுத்து வைத்து அதற்கு தலைப்பு போட வேண்டும் இல்லையா, இப்படி செய்யலாமா என்று நான் தலைப்பு போட்டு வைத்திருந்தேன். ஏன் சிவராமன் அப்படி பேசிக்கொண்டே நடந்து வந்தவர் என்ன இங்கே என்று கேட்டார். இது மாதிரி சமாச்சாரம் என்று எடுத்து படித்தார். சரி, நான் கொடுக்கிற தலைப்போடு அதை வெளியிடுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு தலைப்பு கொடுத்தார். அப்படி ஒரு தலைப்பு எந்த பத்திரிகையிலும் வரவே வாய்ப்பு கிடையாது. அந்த தலைப்போடு அந்த செய்தி வந்ததும் சம்பந்தப்பட்ட நபருக்கு அளவு கன்ற சந்தோஷம். ஒரு பெரிய சாக்லேட் டின் வாங்கி கொண்டு வந்து அலுவலகத்தில் எல்லோருக்கும் சாக்லேட் கொடுத்து அதை கொண்டாடினார். அப்படி ஏன் சிவராமன் கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? என்னை காணவில்லை என்பதுதான் தலைப்பு. ஒரு தலைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை அந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்தியது. இந்த உள்ளூர் பத்திரிகைகளை படிக்கிற பொழுது எல்லா இந்திய பத்திரிகைகளுக்கு இணையான தரத்தோடு அது வெளியாவதே அதனுடைய உள்ளடக்கத்தை பார்க்கிறேன். மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. பல தேர்ந்த கைகள் அதனுடைய பின்னணியில் இயங்குகின்றன. இன்று அந்த அலுவலகத்திற்கு போய் அங்கே பணிபுரிகிறவர்களையும் பார்த்துவிட்டு வந்தேன். இவ்வளவு நேர்த்தியோடு, இவ்வளவு அனுபவச் செழுமையோடு ஒரு பத்திரிகையை கொண்டு வர முடியும் என்றால் அது வெற்றி பெறாமல் இருக்கவே முடியாது. கட்டாயம் வெற்றி பெறும். இதனுடைய அடுத்த கட்டமாக பாய்ச்சல் எடுத்து அது மடிப்பாக்கம் பகுதிக்கும் செல்வது என்பது இயல்பான வளர்ச்சி மட்டுமல்ல, இன்னும் அடுத்தடுத்து மிகப்பெரிய வளர்ச்சிகளை அது அடையும். அதற்கான காரணம் அதனுடைய நேர்த்தி, அதனுடைய தொழில்நுட்பம், அதன் பின்னணியில் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் விட முக்கியமாக நம்முடைய முன்னோடியான எஸ்வி ரமணி அவர்களுடைய ஆசி. அந்த அருள் ஆசியோடு அவர்
சமூக உணர்வோடு வாழ்ந்தவர், ஜாதி மத பேதமில்லாமல் எல்லோருக்கும் உதவி புரிந்தவர். உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும், அவர் ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு ஓவியர், அவர் கலை ரசிகர், என்னுடைய மிக நெருங்கிய நண்பராக விளங்கியவர். அவருடைய தொகுதியில் குறத்தியை பற்றி ஒரு கதை இருக்கிறது. ஒரு குறத்தியை ஒருவர் காதலித்து அந்த காதல் எவ்வளவு மானசீகமான ஆத்மார்த்தமான காதல் என்பதை விளக்குகிற ஒரு கதை. அந்த கதைக்கான கரு அவர் மனதில் தோன்றிய போது என் வீட்டு ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்து அதை பற்றி எல்லாம் அவர் விரிவாக பேசின போது அவரிடம் குறவர்கள் குறத்தியரை பற்றி வருகிற பல கதைகள் எப்படியெல்லாம் தமிழ் இலக்கியத்தை அலங்கரித்திருக்கின்றன என்று நான் விவரித்தேன். இதில் ஒரு கதை அவருக்கு மிகவும் பிடித்த கதை, சின்ன கதை தான், அவருக்கு அந்த கதை மிகவும் கவர்ந்த கதை. அதை எழுதியவர் விந்தன். ஒரு சப்பரம் போகிறது. சப்பரத்தில் உற்சவமூர்த்தி, முருகன் வள்ளி தெய்வானை உற்சவமூர்த்தி விக்கிரகங்கள். அந்த சப்பரத்தில் ஒருவர் மேற்ஜாதியினர் அமர்ந்து வருபவர்களுக்கு திருநீர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த கால கதை. பெட்ரோமேக்ஸ் விளக்கை எடுத்துக்கொண்டு குறவர்கள் வருகிறார்கள். ஒரு குறவனுடைய கை அந்த மேல்ஜாதி அர்ச்சகருடைய கையை இடிக்கிற மாதிரி வந்துவிட்டது அந்த ஊர்வலத்தில், நெருக்கடியில். அவர் சீச்சி தள்ளிப்போ என்கிறார். அந்த குறவன் கையை இழுத்து கொள்கிறார். அப்போது கிளிக் என்று ஒரு பெண் குரல் சிரிக்கிற சப்தம் கேட்கிறது. அர்ச்சகர் நிமிர்ந்து பார்க்கிறார். வள்ளி குறத்தி சிரித்தாள் என்று கதை முடிகிறது. குறத்தியை நாம் கும்பிட தயாராக இருக்கிறோம், ஆனால் குறவர்களை நாம் ஒதுக்கி வைக்கிறோம் என்று. அந்த மரபில் ஜெகச்சிற்பியின் குறவர்களை மையமாக வைத்து ஒரு கதை எழுதியிருக்கிறார் எஸ்.வி. ரமணி அவர்களுடைய. அந்த கதை எனக்கு மிகவும் பிடித்த கதை. அது மிக உயர்ந்த ஒரு பண்பாட்டு ரீதியான கதையாக அவருடைய அந்த புத்தகத்தை அலங்கரிக்கிறது. ரொம்ப திருத்தமான ஒரு அழகான முகம் அவருக்கு. அவருடைய உதடு அப்படி பென்சிலால் தீட்டியது மாதிரி மிக மெல்லிசாக இருக்கும். மென்மையாக பேசுவார், அதிர பேச மாட்டார். அன்பான வார்த்தைகளைத்தான் பேசுவார். அவர் கோபித்து கொண்டதாக வரலாறு இருப்பதாக தெரியவில்லை. கோபமே அவருக்கு வராது என்று தோன்றுகிறது. அவர் காலமான அன்று நிகழ்ந்த நிகழ்வுகளெல்லாம் இப்போது என் நினைவில் ஓடுகின்றன. அப்படி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக அது அமைந்தது. மலையாளத்தில் எனக்கு அந்த எழுத்தாளருடைய பெயர் ஞாபகம் இல்லை. ஒரு சகோதரி, ஒரு 25-30 வயது இருக்கிற பெண்மணி, அவர் 13-14 கதைகள் எழுதினார். கதைகளை கற்பனையில் தான் எழுதினார். ஆனால் ஒவ்வொரு கதை வெளிவந்த பிறகும் என் கதையை நீ எழுதியிருக்கிறாய் என்று அவருக்கு கடிதங்கள் வரும். அந்த கிராமத்திற்கு அவர் நேரில் சென்று அந்த கடிதம் உண்மைதானா என்று விசாரித்தால் அது உண்மையாக இருக்கும். இவருக்கு கற்பனையில் தோன்றுகிற பெயர்கள், சம்பவங்கள் எல்லாம் உண்மையில் எங்கெங்கோ நடந்திருக்கின்றன. எப்படியோ தன் மனதிற்கு அது தெரிந்து அதை எழுதுகிறோம் என்கிற அவஸ்தை தாழாமல் அந்த புகார்கள் தொடர்ந்து வந்த நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். இதுவும் கூட வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. ஒரு மனிதர் என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு நான் வருவேன் என்று சொல்லி, ஆனால் அவர் உயிரோடு வராவிட்டாலும் கூட அந்த இடத்தில் வந்து ஊர்வலமாக அந்த ஆம்புலன்ஸ் நின்று பிறகு அது கடந்து போன நிகழ்வையெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு தெய்வீகமான நிகழ்வு மாதிரி நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. அவரே அற்புதமான ஒரு மனிதர். காஞ்சி பரமாச்சாரியாரை, ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதியை எல்லாம் மையமாக வைத்து அவருடைய கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. என்னுடைய ஆதங்கம் என்னவென்றால், இன்னும் கொஞ்ச காலம் முன்னாலேயே அவர் எழுத தொடங்கியிருந்தால் தமிழில் ஒரு பெரிய ஒரு ஜானகிராமன், ஜெயகாந்தன் மாதிரி ஒரு பெரும் படைப்பாளி நமக்கு கிடைத்திருப்பார். அவர் தன்னுடைய எழுத்து பணியை தொடங்கியது என்பது 50-60 வயதுக்கு பிறகுதான் என்று நினைக்கிறேன். மிகச்சிறந்த அவருடைய ஓவியங்கள் அவரது இல்லத்தை அலங்கரிக்கின்றன. ஆர். சூடாமணி என்கிற எழுத்தாளர், அவரும் ஒரு பெண் புத்தர் போல் வாழ்ந்தவர். அவரும் ஒரு பெரிய ஓவியர் என்பதை அவர் காலமான பிறகு நாங்கள் கண்டுபிடித்தோம். அவருடைய வீட்டில் ரகசியமாக அவர் வரைந்த பல ஓவியங்கள் இருந்தன. அதை வைத்து ஒரு கண்காட்சி நடத்தி அதில் நண்பர் மாலன், நான், கே. பாரதி போன்றவரெல்லாம் கலந்து கொண்டோம். ஆக உயர்ந்த மனிதர்கள். அவர்களுடைய நோக்கம் பணம் அல்ல, புகழும் அல்ல. அவர்கள் ஆத்மார்த்தமாக ஒரு செயலை செய்கிறார்கள். அதை நாம் கொண்டாடுகிறோம். அப்படி கொண்டாடுவதால் நமக்கு பயன் கிடைக்கிறது. அவர்களுடைய ஆசி இருப்பதால் அவர்கள் எந்த விஷயத்தை தொடங்கி வைத்தார்களோ அந்த விஷயம் அப்படி தூண்டாமணிவிளக்கு எரிந்து கொண்டே இருப்பது மாதிரி, வள்ளலார் அடுப்பு எரிந்து கொண்டே இருப்பது மாதிரி அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பல்லாண்டு காலம் இத்தகைய உயர்வான நிகழ்ச்சிகள் நங்கநல்லூரில் நடைபெறும். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். தந்தை 8 அடி பாய்ந்தார், இப்போது குட்டி 16 அடி அல்ல 32 அடி பாய்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு
அவர் செய்யாத அளவு பெரிய சாதனைகள் இன்று நிகழ்த்தப்படுகின்றன என்றால் அதற்கெல்லாம் காரணம் அவருடைய ஆசிதான் என்று கூறி, இது ஒரு நல்ல அருமையான விழா, சிறந்த பத்திரிகை, ஏராளமான விளம்பரங்கள் அதில் இருந்தாலும் கூட வணிக ரீதியான எந்த விஷயமும் அதில் கிடையாது. விளம்பரங்கள் மட்டுமே இருக்கக்கூடாது என்பதால் 50% விளம்பரம் என்று வைத்துக்கொண்டு மீதி 50% நல்ல பயன்படக்கூடிய விஷயங்களை, திருக்குறள் உட்பட பல்வேறு விஷயங்களை அவர்கள் தருகிறார்கள். ஆகையால் இந்த பத்திரிகையால் பத்திரிகை உலகமும் செழிக்கும், இதை படிப்பவர்களும் செழிப்பார்கள் என்று சொல்லி இந்த பத்திரிகைகள் மேலும் மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறோம், உங்கள் ஸ்பீக்ஸ் உங்கள் கைகளில். விழாவின் நிறைவு பகுதிக்கு வருகிறோம். நன்றி உரை. இந்த அரங்கம் இன்று கலைகளின் சுரங்கமாக இருக்க காரணமானவர்களில் முக்கியமான ஒருவர் கணேஷ் அவர்கள். அவரை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். குட் ஈவினிங், நமஸ்காரம் டு ஆல். இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்த திருப்பூர் கிருஷ்ணன் சார் அவர்கள், திரு சந்திரமோகன் சார் அவர்கள், திரு மாலி சார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் நம்ம சொல்லிகிட்டே போக முடியாது. அதனால் வந்த எல்லாருக்கும், பப்ளிக்கும், ரஞ்சினி ஹால் கணேஷ், ரஞ்சினி ஹால் கணேஷுங்க. ரஞ்சினி ஹாலுங்கிறது ஐ ஆம் மெயின்டைனிங் ஆன் பிகாஃப் ஆஃப் ரமணி சார் ஃபேமிலி. அதுதான் இவர் அந்த லெகசி அவள் கண்டினியூ பண்ணுற மாதிரி டெஃபினட்டாக இதை நம்ம சொல்லி ஆகணும். 25 வருஷமாக இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணாமல் இவ்வளோ ப்ரோக்ராம் ஆத்மார்த்தமாக சொல்லணும். எல்லோரும் நம்ம அவள் ஃபேமிலி, நம்ம நங்கநல்லூர் சார்பாக நம்ம எல்லோரும் நம்ம அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஹிருதயபூர்வமாக தேங்க்ஸ் சொல்லணும். மாமி, மிஸ்டர் முரளி அண்ட் மிஸ்ஸஸ் முரளி, மிஸ்டர் கீர்த்திவாசன், மிஸ்ஸஸ் ரஞ்சினி கீர்த்திவாசன், அவள் ஃபேமிலி எல்லோரும் நம்ம ரமணி சாரை நினைக்கிறோம். எல்லோரும் நிறையா ரமணி சாரை பற்றி பேசிட்டா. பன்முகம் கொண்டவருங்கிறது நம்ம ரொம்ப விரிவாக சொன்னார் நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் சார். ஆக்சுவலாக அவரோட பழகினோம் அவளுக்கு தெரியும். அவர் சொன்ன மாதிரி யாரையும் வித்தியாசம் பார்க்காம பழகினோம். அந்த மாதிரி மனுஷாலாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம். எல்லோரும் சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் இருந்தால் பார்த்துருக்கோம். நிஜமாகவே அவரோட கூட பழகினோம் அவளுக்கு தெரியும். இங்கே இருக்கிறவா நிறையா பேர் பழகிறீர்கள். அந்த மாதிரி ஒரு மனுஷர்லாம் இங்கே இருந்தான்னா பின்னாடி இன்னும் 50 வருஷம் கழிச்சு அப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு கேட்பா. அந்த மாதிரி இருந்தவர் நம்ம ரமணி சார். அந்த ஃபேமிலி எல்லோரும் நம்ம நீடூழியாக்கணும், நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த மாதிரி நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லோரும் நல்லா இருக்கணும். வந்து இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இன்னொரு விஷயம், நாங்கள் இந்த நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ், இப்போ உங்கள் ஸ்பீக்ஸ் இப்போ சொல்கிறது, இதை நம்ம ரமணி சாரோட தொடர்பு இருக்கிறதுனோ இதை பிஸ்னஸ் மோட்டிவாக பண்ணவே இல்லை, பிஸ்னஸ் சம்பாதிக்கவும் இல்லை. இது சும்மா அவர் சொல்கிற மாதிரி நிறையா ஜனங்களுக்கு சேவை பண்ணணும் தான் இந்த பத்திரிக்கை வருது. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணது. பிரில்லியன்ட் மார்னிங் வந்தவர்கள்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்களுக்கு பேப்பர் காஸ்ட்டு கூட அது வரதில்லை. அது ஆக்சுவலாக இது சர்வீஸ் டு த பப்ளிக், சர்வீஸ் டு த ஹியூமனிட்டின்னு தான் அதை எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. அதுலேருந்து இன்னும் ₹1 கூட நாங்கள் எடுக்கலை. பட் யூ வாண்ட் டு கண்டினியூ தி சர்வீஸ். பர்டிகுலர்லி நான் எதாவது அப்ஜெக்ட் பண்ணால் கூட முரளி அது வேண்டாம், இது சர்வீஸாகவே இருக்கட்டும் அவர் இன்னி வரைக்கும் எடுத்துன்னு போகிறார். அந்த மாதிரி இப்போ எல்லாருக்கும் இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு.